திண்டுக்கல் மாவட்டம் சுரைக்காய்பட்டியில் தனிநபர் இடையூறு காரணமாக புதிய தார் சாலை அமைக்கும் பணி பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி உரிய நடவடிக்கை எடுத்து தார் சாலை அமைக்க வழிவகை செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்ப ரோட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. இதுல இடையில புதுசா ஒரு தோட்டம் வாங்கினவர் நான் என் தோட்டத்துக்கிட்ட பட்டா நிலத்துல இருக்கு, நான் பாதை விட மாட்டேன்னு அடைச்சுக்கிட்டு இங்கே ஒரு 50 குடும்பத்துக்கு மேலே இங்கே ஊருக்குள்ள நாங்கள் போக முடியல. படிக்கிற பிள்ளைய இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, நாங்கள் எங்கேயும் போக முடியல, வர முடியல, நாங்கள் விட மாட்டோம்னு பாதையை மறிச்சுக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருமான சார்பு பெரியசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்து தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ ரோட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ செஞ்சாதான் நாங்கள் செய்ய முடியும், மறிக்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுத்து தருமாறு நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடி ஊராட்சி கலிபுல்லா நகர் பகுதியில் 75 ஆண்டுகளாக வசித்து வருபவர்களுக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் தங்களது குடியிருப்பு பகுதியை நீர்நிலை என வகை மாற்றம் செய்யப்பட்டதை ரத்து செய்து நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. திடீர்னு ஒரு தனிநபர் கொடுத்த அறிக்கையால ஒட்டுமொத்த குடியிருப்பையும் அகற்ற கோரி அரசாங்கம் எங்கள்கிட்ட நீங்க காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைக்கிறாங்க. நாங்க பொதுமக்கள் எங்க போவோம்? கிட்டத்தட்ட 3 தலைமுறை 100 வருஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அரசாங்கத்துக்கு தேவையான எல்லா பொறுப்புகளும் எங்கள்கிட்ட இருக்கு. தயவு செய்து இதை மாவட்ட ஆட்சியரும் மற்ற அதிகாரிகளும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக்கி எங்கள் மனை எங்களுக்கே சொந்தமாக்கி பட்டா வழங்குமாறும், அதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை நீக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கொள்ளி மிக தாழ்மையுடன் எங்கள் பொதுமக்கள், எங்கள் குடியிருப்பில் வசிக்க வரும் பொதுமக்கள், எங்களுடைய குழந்தைகள் வளரும் சந்ததியினருக்கு வாழ வழி வகுக்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் திருப்பணியில் தொழிலாளர் நல துணை ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் திருப்பணிகளில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுவதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம் வழங்க கோரி ஆக்டிவேட் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் மனுவை ஏற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் 100 நாள் வேலை வேண்டும், அது நிரந்தர கூலியா வேண்டும், மாற்றுத்திறனாளியை ஒருங்கிணைப்படுத்த வேண்டும், மாற்றுத்திறனாளியை கண்ணியமாகவும் கௌரவமாக வைத்திருக்க வேண்டும். அலட்சியம் படுத்துறாங்க. 50 பேர் மாற்றுத்திறனாளி, நார்மலுக்கு 50 பேருக்கு வேலைனா 10 பேருக்கு மாற்றுத்திறனாளி வேலை சொல்லியிருக்காங்க. அதே போல் முழு கூலி கொடுத்தா பரவாயில்ல, மாற்றுத்திறனாளிக்கு நிரந்தர வேலையும் முழு ஊதியமும் வழங்க வேண்டும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில் விற்பனையில் ஈடுபட்ட குமார், விக்னேஸ்வரன், சரவணகுமார், மோகன்ராஜ் மற்றும் பழனிசாமி ஆகிய 5 பேரை துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளிடம் இருந்து மதுபான பாட்டில்கள் மற்றும் 15,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் விவசாயிகள் சங்க ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ரேஷன் கடை, புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கால்நடை மருத்துவமனை அமைத்து தருதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தனபாகியம் என்ற பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனபாகியத்திற்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் மன உளைச்சல் காரணமாக மயங்கி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே செயல்பட்டு வரும் நகைக்கடையில் 3 சவரன் தங்க நகை, 1.5 கிலோ வெள்ளி மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் திருடு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வாழைப்பந்தல் காவல் நிலைய போலீசார்
சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் மத்திய மருத்துவ குழு மற்றும் தேசிய சுகாதார மையம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆற்காடு நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை மத்திய அரசிடம் பரிந்துரைப்பதாக மத்திய மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜாமீனில் வெளிவந்த திமுக நிர்வாகி தெய்வ செயல் என்பவர் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பிரீத்தி என்ற பெண் புகார் அளித்துள்ளார். மேலும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தவர் முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே போலி ஆவணம் மூலம் கிறிஸ்தவ ஆலயத்தை விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கிறிஸ்தவ அமைப்பினர் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் நிர்வாகிகளுக்கு தெரியாமலேயே கிறிஸ்தவ ஆலயத்தை விற்பனை செய்த தியாகராஜன் பெஞ்சமின், திமோதி மற்றும் ஜெனிபர் பெஞ்சமின் மூவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அது நிலவியல் பட்டா, அது விற்பனை செய்ய முடியாது, அனுபவிக்கக்கூட மட்டும்தான் முடியும். எங்களுக்கு 120 ஆண்டு கால பழமையான திருச்சபை, அந்த திருச்சபை இடத்தை, அரசாங்க இடத்தை, அதாவது அந்த இடம் அயன்பட்டான்னு சொல்லி மாற்றி விற்பனைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இது விற்பனை செய்யவே முடியாது. முதல்ல திருச்சபை மக்களுக்கோ திருச்சபைக்கோ எதுவுமே தெரியாது. 2 ஆண்டுகள் காலம் ஆகியும் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதனால் அதை தடுக்க கோரி அந்த விற்பனை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி நாங்கள் மனு கொடுக்க வந்துள்ளோம். சென்னை தாம்பரம் அருகே திருடிய இருசக்கர வாகனத்தில் தான் போலீஸ் என்று கூறி கட்டுமான தொழிலாளர்களை மிரட்டி பணம் வசூல் செய்து வந்த அந்தோணிதாஸ் என்ற நபரை பொதுமக்களின் புகாரின் பேரில் போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அந்தோணிதாஸ் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் இரும்புலியூர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரது என்பதும், சென்ற ஆண்டு இருசக்கர வாகனத்தை அந்தோணிதாஸ் திருடி சென்றதும் தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வட்டாட்சியர் கலந்து கொள்ளாததால் விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு வரும் வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறும் என துணை வட்டாட்சியர் ராஜ்குமார் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓய்வு பெற்ற தாசில்தாரின் மகனிற்கு ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த சோமு, குமாரிலதா மற்றும் சிவகுமார் என்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷாவிடம் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருச்சி மரக்கடை அருகே தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் முதன்மை கல்வி அலுவலகத்திற்குள் நுழைய முயற்சித்த போது போலீசார் தடுத்து நிறுத்தி இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இரவு நேரங்களில் மாடுகளை திருடி இறைச்சிக்காக விற்பனை செய்து வருபவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் மாநில செயலாளர் பெரிய செந்தில் தலைமையில் அந்த அமைப்பினர் காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் இதில் மாவட்ட தலைவர் சபரிராஜன், ஆலய பாதுகாப்பு பிரிவு மாவட்ட தலைவர் பாரதி ராஜா மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.